கடந்த காலத்தில் பூமிக்கு அடியில் என்ன இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள பல நாடுகள் போட்டியிட்டன. அப்படி நம் பூமியின் ஆழத்தில் மனிதனால் தோண்டப்பட்ட மிக ஆழமான ஒரு துளைதான் கோலா சூப்பர் டீப் ஹோல். இந்த இடத்தை சுற்றி பல கட்டுக்கதைகள் உலாவுகின்றன. உண்மையில் இந்த துளையின் பின்னணி என்ன, இது ஏன் தோண்டப்பட்டது, என்ன ஆச்சரியமான கண்டுபிடிப்புகள் இங்கு நிகழ்ந்தன என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். ரஷ்யாவில் உள்ள கோலா தீபகற்பத்தில் அமைந்துள்ள இந்த ஆழ்துளையானது பூமியில் உள்ள மனிதனால் உருவாக்கப்பட்ட ஆழமான துளை மற்றும் ஆழமான செயற்கை புள்ளியாகும். இது நம் பூமியின் மேலோட்டிற்குள் முடிந்தவரை ஆழமாக துளையிடுவதற்கான ஒரு அறிவியல் திட்டமாகும். அதாவது இந்த துளையின் ஆழம் எவரெஸ்ட் சிகரம் மற்றும் ஜப்பானின் புஜி மலை ஆகிய இரண்டின் ஒருங்கிணைந்த உயரத்திற்கு சமம் என்று கூறுகிறார்கள். 1970ஆம் ஆண்டு சோவியத் ஒன்றியத்தால் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் நம் பூமியின் உட்புற கட்டமைப்பு, வெப்பநிலை மற்றும் பாறைகளின் கலவை போன்றவற்றை ஆய்வு செய்வதை நோக்கமாக கொண்டது. இது ஒரு அறிவியல் பந்தயமாகவும் பார்க்கப்பட்டது. ஏனென்றால் அமெரிக்காவும் இதே போன்ற ஒரு திட்டத்தை ப்ராஜெக்ட் மோஹோல் என்ற பெயரில் செயல்படுத்த முயன்றது. கோலா சூப்பர் டீப் ஹோலை தோண்டுவது ஒரு எளிதான காரியமல்ல. இதற்காக அதிநவீன துளையிடும் கருவிகள் பயன்படுத்தப்பட்டன. 1979ஆம் ஆண்டில் இந்த துளை 9.5 கிலோமீட்டர் ஆழத்தை அடைந்து உலகின் ஆழமான மனிதனால் உருவாக்கப்பட்ட துளை என்ற சாதனையை படைத்தது. பிறகு 1989ஆம் ஆண்டில் இது 12,262 மீட்டர் ஆழத்தை எட்டியது. ஆனால் இந்த ஆழத்தில் ஏற்பட்ட அதிக வெப்பநிலை மற்றும் பாறைகளின் நிலையற்ற தன்மை காரணமாக மேலும் துளையிடுவது கடினமாக இருந்தது. மேலும் இந்த கோலா சூப்பர் டீப் ஹோலை சுற்றி பல கதைகள் உலாவுகின்றன. அதில் மிகவும் பிரபலமானது இந்த துளையிலிருந்து சில வினோதமான சத்தங்கள் கேட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் இது உண்மையில் அறிவியல் கண்டுபிடிப்புகளின் ஒரு முயற்சியாகும். அதிக ஆழத்தில் ஏற்பட்ட வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தால் துளையிடும் கருவிகள் சிக்கிக் கொண்டதால் 1992ஆம் ஆண்டு இந்த திட்டம் நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. பிறகு 2005ஆம் ஆண்டு வரை இந்த இடத்தில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. பின்னர் 2008ஆம் ஆண்டு இந்த இடம் மூடப்பட்டது. பல கட்டுக்கதைகள் ஒருவரும் இருக்க, இந்த கோலா சூப்பர் டீப் ஹோலில் பல முக்கியமான அறிவியல் கண்டுபிடிப்புகளும் நிகழ்த்தப்பட்டன. பூமியின் மேலோட்டத்தில் 7 கிலோமீட்டர் ஆழத்தில் பாசால்ட் பாறைகள் இருக்கும் என்ற முந்தைய கணிப்பு தவறானது என்று கண்டறியப்பட்டது. அதற்கு பதிலாக அந்த ஆழத்தில் கிரானைட் பாறைகளே இருந்தன. மேலும் 3 முதல் 6 கிலோமீட்டர் ஆழத்தில் நீர் தேங்கி இருப்பது ஆச்சரியமான கண்டுபிடிப்பாக பார்க்கப்பட்டது. அது மட்டும் இன்றி 6 கிலோமீட்டர் ஆழத்தில் 2 பில்லியன் ஆண்டுகள் பழமையான நுண்ணிய பிளாக்டன் புதைப்படிவங்களும் கண்டுபிடிக்கப்பட்டன. மேலும் இந்த கோலா சூப்பர் டீப் ஹோல் மூலம் கிடைத்த பாறை மாதிரிகள் மற்றும் நில அதிர்வு தரவுகள் பூமியின் கண்ட மேலோட்டத்தின் ஆழமான கட்டமைப்பை பற்றிய புதிய நுண்ணறிவுகளை வழங்கின. பூமியின் கிரஸ்ட் எனப்படும் மையப்பகுதியை இந்த துளை எட்டவில்லை. ஆனாலும் இந்த துளை வெளியேற்றிய பல பொருட்கள் நம் பூமியின் மையம் குறித்த ஆராய்ச்சிக்கு உதவுகின்றன. ஹீலியம், நைட்ரஜன், ஹைட்ரஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு வாயுக்கள் பூமிக்கு அடியில் இருப்பது இந்த துளை மூலம்தான் உறுதி செய்யப்பட்டது. மேலும் இந்த கோலா சூப்பர் டீப் ஹோலை ஆழமாக தோண்டுவதில் பல தடைகள் இருந்தன. அதிக வெப்பநிலை துளையிடும் கருவிகளை சேதப்படுத்தியது. மேலும் அந்த ஆழத்தில் துளையிடும் போது துளை செங்குத்தாக இல்லாமல் விலகி சென்றது. இந்த காரணங்களால் விஞ்ஞானிகளால் திட்டமிட்டபடி அந்த ஆழத்தை அடைய முடியவில்லை. இந்த கோலா சூப்பர் டீப் ஹோல் உலகின் ஆழமான அறிவியல் துளையாக இருந்தாலும் கத்தார் மற்றும் சக்கலின் தீவு போன்ற இடங்களில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுப்பதற்காக தோண்டப்பட்ட துளைகள் இதைவிட அதிக நீளம் கொண்டவை. கோலா சூப்பர் டீப் ஹோல் இப்போது கைவிடப்பட்ட இடமாக இருந்தாலும் அது மனிதனின் அறிவியல் ஆர்வத்திற்கும் அறியப்படாததை ஆராய்வதற்கான துணிச்சலுக்கும் ஒரு சான்றாக விளங்குகிறது. பல சவால்கள் காரணமாக மேலும் தோண்ட முடியவில்லை என்றாலும் இந்த திட்டம் பூமியின் உட்புறத்தை பற்றிய நமது புரிதலை மேம்படுத்த உதவியது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.